कं करोति वाचलं पुंगं लङ्घयतेऽग्रं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रम् अत्र स्वरूपं रूपं तस्याग्रजमुरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहोराधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्व श्रीगुरुं तं नतोऽस्मि ॐ अज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते जयदां सुरदौ पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनम् दिव्यत् वृन्दारण्य कल्पद्रुमादगस्ति मत् रत्नाकारो सिंहासनोस्तौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि श्रीमान् रासरसारंभि वंशी वटतट स्थित कर्षन् वेणुस्वनैर् गोपिर् गोपीनाथ श्रीयास्तनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய் ஸ்ரீ ஷட்கோஸ்வாமி கி ஜெய் இப்போ இன்னைக்கு நம்ம கடைசி 6 கோஸ்வாமிகள் கடைசி கோஸ்வாமி ஆகிய ரகுநாத பட்ட கோஸ்வாமியை பற்றி பார்க்கலாம். ரகுநாத பட்ட கோஸ்வாமி 1505ஆம் ஆண்டு அவதரித்தார். ஒரு ஒரு விதத்துல பார்க்க போனா 6 கோஸ்வாமிகள்ல ரகுநாத பட்டர் சைத்தன்ய மகாபிரபு அஹ், கிட்ட கொஞ்சம் நெருக்கமானவர்னு கூட சொல்ல முடியும். எப்படின்னா, இவர் பிறக்கறதுக்கு முன்னாடி இவருடைய அப்பாவோட அவருக்கு சம்பந்தம் நிறைய இருந்தது. தப்பான் மிஷரா அப்படின்ற ஒரு பக்தர் சைத்தன்ய மகாபிரபு வங்காளம், கிழக்கு வங்காளம்னு சொல்லப்படுற இன்றைய பங்களாதேஷ். இந்த பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபுனுடைய சகாக்கள் இவங்களுடைய லீலைகள்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம பொறுத்த வரைக்கும் கௌடி சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிழக்கு வங்காளம் பங்களாதேஷும் ஒரு திவ்ய தேசம்தான். நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்கு. ஆனா விதியினுடைய வசத்தினால அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் இதெல்லாம் அழிச்சு தும்சம் பண்றாங்க. அங்க எவ்வளவு நாள் நம்முடைய பக்தர்கள் இருக்க முடியுமோன்னு தெரியல. இப்ப நீங்க மேற்கு வங்காளம் சொல்லக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்கால், நாங்க இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்கால்ல நிறைய காளி பக்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா பங்களாதேஷ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வைஷ்ணவர்கள் தான். அங்க இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இங்க காளி வழிபாடுபவர்களை விட சைத்தன்ய மகாபிரபுனுடைய வழிபடுறவர்கள், கிருஷ்ணரை வழிபடுறவங்க வைஷ்ணவர்கள் தான் அதிகம். அதனால நமக்கு அது ஒரு தீர்த்த யாத்திரை போறதுக்கு ஒரு தகுதியான இடம்தான். ஆனா பகவான் எப்போ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாருன்னு தெரியல. அங்க இருக்கிற பிரச்சனைகள்ல அங்க போக முடியுமான்னு தெரியல. அந்த அங்க கிழக்கு வங்காளத்துக்கு முதல்ல சைத்தன்ய மகாபிரபு பொருளீட்டுவதற்காக போறேன்ற ஒரு சாக்கு சொல்லிட்டு நான் உண்மையில ஒரு பிரச்சாரத்துக்கு தான் போறாரு. அங்கு எல்லா புத்தகங்களையும் எல்லா வேத இலக்கியங்களையும் கரைச்சு குடிச்சு ஆம், சாஸ்திரங்கள்ல நிபுணராய் இருந்த தப்பான் மிஸ்ராவை தான் பாக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. அப்பனா இந்த ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கும் சைத்தன்ய மகாபிரபுக்கும் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் வர்றதுக்கு முன்னாடியே தொடர்பு இருந்ததுன்னு கூட கொள்ளலாம். அப்ப தப்பான் மிஸ்ரா ரொம்ப பண்டிதர். அவர் சைத்தன்ய மகாபிரபுனுடைய சங்கத்தினால இன்னும் மெருகேற்றப்பட்டு அவருடைய சகாவா மாறுறார். அப்ப தப்பான் மிஸ்ரா அஹ், வந்து இவருக்கு பின்னாடி சைத்தன்ய மகாபிரபுக்கு தெரியும்
அதனால சில விஷயங்களை தப்பான் மிஸ்ராக்கு சொல்றார். அப்போ வந்து இயக்கத்தை ஆரம்பிக்கவே இல்லை. சங்கீர்த்தன இயக்கத்தை சைத்தன்ய மகாபிரபு ஆரம்பிக்கல. ஆனாலும் சில வருங்காலத்துல இனி நடக்க போற சில விஷயங்களுக்காக தப்பான் மிஸ்ராவை நீங்க காசிக்கு போயிடுங்கன்னு சொல்றார். ஒரு ஒரு பக்தருக்கு ஒரு ஒரு விதமாக அவர் வந்து கட்டளை இடுகிறார்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதனால பக்தர்கள் பொதுவா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு பக்தருக்கு இடப்படக்கூடிய கட்டளை இன்னொரு பக்தருக்கு கிடையாது. வைத்தியத்துல கூட சமீபத்துல நான் பார்த்த வைத்தியர் வந்து எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மருந்தோ இல்ல ஒரு வைத்தியமோ இன்னொருத்தருக்கு கிடையாது. இதை எந்த வைத்தியர் கடைபிடிக்கிறாங்களோ அந்த வைத்தியருக்கு தான் வந்து சிறப்பு அதிகம். இப்போ வயிற்று வலின்னு போனா ஆங்கில மருத்துவத்துல ஒரே மருந்து தான் கொடுப்பான். தலைவலின்னு போனா ஒரே மருந்து தான். ஆனால் உண்மையாக ஆராய்ந்தறியக்கூடிய நம்முடைய வேத இலக்கியங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆயுர்வேதமோ இயற்கையான மருத்துவமோ மருந்தோ இல்ல அந்த குறிப்பிட்ட நபருக்கான உணவுப் பொருளோ அவங்களுக்கு மட்டும்தான். அது போல ஆன்மீக வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவான விஷயங்கள், அடிப்படையான விஷயங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருந்தாலும் தனிநபர்னுடைய ஆற்றல்கள், தனிநபருடைய ஆம், இயல்புகள், அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கு இடப்படும் கட்டளைகள் வேறாதான் இருக்கு. இப்போ ராமாயணத்துல நம்ம பார்த்தோம்னா அஹ், அனுமான் செஞ்ச சேவையை ஜட்டாயு செய்யல. ஜட்டாயு பறவை, அனுமான் வந்து குரங்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அஹ், பக்தரும் அவருடைய தகுதிக்கும் அவருடைய இயல்புக்கும் ஏத்த மாதிரி தான் அவங்க சேவை செய்வாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் நமக்கு போட்டியும் வராது. ஒரு பக்தர் பேர்ல போட்டி பொறாமை அதெல்லாம் வரவே வராது. அவரவர் இயல்புக்கு ஏத்த மாதிரி அவரவருடைய குருவினுடைய கட்டளைக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் அவங்கவங்க சேவைகளை செய்யலாம். அப்ப ரகுநாத பட்ட கோஸ்வாமியினுடைய அப்பாவாகிய தபான் மிஸ்ராவுக்கு இவர் கொடுக்குற கட்டளை என்னன்னா, நீங்க பனாரஸ்க்கு போக வேண்டும். காசி. இப்ப காசியில நீங்க பாத்தீங்கன்னா காசின்னு சொல்லப்படுது, பனாரஸ்ன்னு சொல்லப்படுறாங்க. இன்னொரு பேரும் இருக்கு. காசிக்கு இன்னொரு பேர் என்ன? காசி, பனாரஸ், வாரணாசி. 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 ம். அதாவது இப்ப நாங்க காசிக்கு போனப்ப கூட 3 ஸ்டேஷனும் இருந்தது. வாரணாசின்னு இருந்தது, பனாரஸ்ன்னு இருந்தது, காசின்னு இருந்தது. இப்ப எதை எப்படி சொல்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா இங்க சைத்தன்ய மகாபிரபு பனாரஸ்க்கு அவரை அனுப்புறார், தப்பான் மிஸ்ராவை. அந்த பனாரஸ்ன்ற இந்த இடம் வந்து கல்விக்கு மிகப்பெரிய சிறந்த இடமாக இருந்தாலும் பொதுவாக காசியில வந்து மாயவாதிகள் தான் அதிகம். இப்ப சைத்தன்ய மகாபிரபு ஒரு பெரிய மாயவாத கூட்டத்தையே கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரார். அவர்களை மாத்துறார். அது நம்ம பார்த்துருக்குறோம். அவர் பனாரஸ்ல அவர் செய்த லீலைகளை பிரகாஷானந்த சரஸ்வதி என்கின்ற மிகப்பெரிய மாயாவாதி தலைவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரையும் வந்து அவர் மாத்துறார். அதை நம்ம பார்க்குறோம். அதற்கு முன்னாடி அவருக்கு தெரியும் அவர் பகவான் இல்லையா. அதனால தப்பான் மிஸ்ராவை காசிக்கு அனுப்பிடுறார். அதுக்கப்புறம் எப்போ போய் இவர் தப்பான் மிஸ்ராவை பார்க்கறாரோ அப்போ நம்ம ரகுநாத பட்ட கோஸ்வாமி 9 வயசு. அதுக்கப்புறம் அவர் சந்நியாசம் ஏற்று பூரிக்கு போயிட்டு திரும்பி இங்க வந்து மற்ற கோஸ்வாமிகள் எல்லாம் பார்த்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி எல்லாம் பார்த்து திரும்பவும் அவர் பூரிக்கு போயிட்டு 2 3 முறை வந்து அவர் விருந்தாவனம் வர்றது தடைபடுகிறது. அதுக்கப்புறம் அவர் பனாரஸ் வருகிறார். அப்ப வரும்போது தப்பான் மிஸ்ராவும் சந்திரசேகர ஆச்சாரியாரும் தான் அவர் கூட துணையாக இருக்கிறார்கள்ன்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 9 வயசுல ஆஹ் தப்பான் மிஸ்ரா வீட்டுல ரகுநாத பட்ட கோஸ்வாமி வந்து சின்ன பையன். ஆனால் ரகுநாத பட்ட கோஸ்வாமியும் அந்த மஞ்சரி தான் மிக முக்கியமான நித்திய சூரி, நித்தியமாக இருக்கக்கூடிய பக்தர். அதனால அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு மேல இயற்கையாகவே மிக பேரன்பு வைத்திருந்தார், மிகப்பெரிய மரியாதை வைத்திருந்தார். அப்ப அங்க தங்கி இங்க இந்த மாயாவாதம், முறியடிப்பு அதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் குழந்தையாகிய அஹ், ரகுநாத பட்ட கோஸ்வாமி பார்க்கிறார். இப்ப இவருக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப குழந்தையா இருக்கிறதுனால ஒரு சம அளவுல உட்கார்ந்து ஒரு தத்துவங்களை விவாதிக்கவோ அறிவுரைகளை பெறவோ முடியாது.
ரகுநாத பட்ட கோஸ்வாமி என்ன பண்றாரு? சைத்தன்ய மகாபிரபுவுக்கு சின்ன சின்னதா வேலைகள் செய்றாரு. அவர் படுக்கைய போடுறது, அவருக்கு குளிக்கிறதுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வைக்கிறது, அவர் சாப்பிட்டா அந்த தட்டை எடுத்துன்னு போய் கழுவுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன தொண்டுகளை செய்கிறார் குழந்தையா இருக்கும்போதே. ஒரு குழந்தை பக்தனா தான் ஆக போறான் பிற்காலத்துலன்னா, சின்னத்துல நமக்கு சில விஷயங்கள் தென்படும். சில குழந்தைகள் பௌதிகமா சொல்ல போனா சிலதுங்கெல்லாம் பெருசாய் பக்தியை மறந்துடலாம். சிலது நடுவுல மறந்துட்டு திருப்பியும் பிக்கப் பண்ணலாம். அப்படி விதவிதமா இருக்கு. இவங்கெல்லாம் வந்து நித்திய சூரிகள். அதனால அவங்க அவங்க கிட்ட பக்தி இல்லாத நேரமே இல்லை அப்படின்னு தான் பார்க்கலாம். அதுல ரகுநாத பட்ட கோஸ்வாமி கிட்ட மிகப்பெரிய திறமை, அதாவது அறிவு இயற்கையாவே இருந்தது. சாஸ்திரங்களினுடைய ஞானம், அவற்றை கிரகித்துக் கொள்ளக்கூடிய சக்தி, இதெல்லாம் இயற்கையில இருந்தது. எதுவுமே இப்போ போதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இயற்கையாக ஒரு பெரிய பண்டிதராக அவர் இருந்தார். ஆனா எப்போ சைத்தன்ய மகாபிரபு இந்த அவருடைய யாத்திரையை முடிச்சிட்டு திரும்ப கிளம்ப போறாரோ அப்போ வந்து மனசு உடைஞ்சு போறாரு. அழறார். குழந்தை தான், ஆனா அழறார். சைத்தன்ய மகாபிரபு அவரை தேற்றுகிறார். தேற்றி, நீ வந்து வயசு வரும்போது நீ என்கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்றார். அப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து 20 வயசு ஆகும்போது, ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு 20 வயசு ஆகும்போது அம்மா அப்பாவுடைய அனுமதியோட அவர் வந்து பூரிக்கு போறார். பூரி போயிட்டு அகைன் அவர் சைத்தன்ய மகாபிரபுக்கு சேவையில ஈடுபடுறார். அங்க வந்து அவருக்கு தேவையான அறிவுரைகளை சொல்றதும், சொரூப் தாமோதர் கிட்ட வச்சு அவருக்கு வந்து அஹ், அறிவை இது ஆன்மீக விஷயங்களை சொல்லி தர்றதும், இதெல்லாம் அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். இப்போ ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இடம் கொடுக்குறாரு சைத்தன்ய மகாபிரபு. எப்பவும் கூடவே வச்சுக்கிறாரு. நீ போய் சாமியை கும்பிட்டுட்டு வா, நல்ல பிரசாதம் பிரசாதம் சாப்பிடும்போது கூட உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாரு. ஆனா ரகுநாத பட்ட கோஸ்வாமி எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு விதி விலக்கான பணிவோட இருந்திருக்கிறார். அதை யாருமே அவரை அந்த பணிவை பாராட்டாமல் இருக்க முடியாதாம். அந்த அளவுக்கு வந்து அஹ், எல்லாருமே அவரை, நீ வந்து மதிப்புக்குரிய ஒரு சிறந்த மனிதரா அவர் இருந்திருக்கிறார். 20 வயசுல பசங்களுக்கு வந்து பணிவெல்லாம் இருக்காது. எப்படியா இருந்தாலும் கொஞ்சம் திமிரு இருக்கும். இளமையான பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சர்வ் பண்ணுவேன் நான். அந்த பசங்களுக்கு வந்து ஒரு துள்ளல் இருக்கும், ஒரு திமிர் இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும். அந்த பணிவுன்றதே ஒரு 40 50 வயசுக்கு மேல தான் பொதுவா மனிதர்கள்ல வரும். ஆனா ஒரு ஒரு பக்தனுக்கு அவர் பக்தன் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பணிவினுடைய ரூபமாக இருந்திருக்கிறார். நம்முடைய ரகுநாத பட்ட கோஸ்வாமி அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா இங்க இவருடைய பயோகிராஃபி எழுதுறாங்க இல்லையா, அவருடைய சுயசரிதை எழுதுறாங்க இல்லையா, அவருடைய சரிதை எழுதுறாங்க. அதுல வந்து அதை எழுதுறாங்க. குறிப்பாக ரகுநாத பட்ட கோஸ்வாமி வந்து ரொம்பவே பணிவாக இருந்திருக்கிறார். அதனால வந்து அவரோட சேர்றவங்கலாம் அவரை அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அகங்காரமே இல்லாத ஒரு மனிதரோட நம்ம சேரும்போது நமக்கு பிடிக்கும் கண்டிப்பா. இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பாராட்டி கொண்டே இருப்பாங்க. அப்போ அஹ், ஒரு முறை ரகுநாத தாசர் எப்போ வந்து அஹ், பனாரஸ்ல இருந்து பூரிக்கு போறாரோ அப்போ அவரோட வந்து ஒரு வேலைக்காரன் வரான். ஏன்னா இவர் அப்பா வந்து தனியா எப்படி அனுப்புவார், அதனால ஒரு வேலைக்காரன், வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டேன், வேலைக்காரன் பைய தூக்கறதுக்கு. ரகுநாதர் வந்து சின்னவர் இல்லையா, அதனால இவனா அந்த காலத்துல நடந்து தான் போகணும். அதனால நடந்து 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 வந்து அவங்க வந்து மேற்கு வங்காளத்துக்கு வராங்க. வங்காளம் வந்து தானே ஒரிசாக்கு வரணும். வங்காளம் வரும்போது ராம்தாஸ் அப்படின்னு ஒரு பக்தரை சந்திக்கிறாங்க. அந்த ராம்தாஸ் வந்து எப்படிப்பட்டவர்னா, ராமாயணத்தை உயிர் மூச்சா எடுத்துக்குவார். ராமரை தவிர வேற எதுவும் அவருக்கு தெரியாது. ஆனா அவர் வந்து எப்பொழுதும் ராம கதையிலும் ராமநாமத்திலையும் ரொம்ப மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு பக்தரா இருந்தார். அப்போ அவங்க அவரை வந்து வங்காளத்துல சந்திக்கும் போது ரகுநாத பட்டர் சொல்றார், அப்ப நீங்களும் எங்களோட வரலாமே, பூரிக்கு போகலாம், நம்ம போய் சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி செய்யும் போது இந்த ராமதாசர் வந்து ரகுநாத பட்டரனுடைய பைகளை தூக்கிக்கிட்டு வர்றார். அப்போ ரகுநாத பட்டர் எவ்வளோ தவிர்க்கிறார், வேண்டாம் நீங்க தூக்கக்கூடாதுன்னாலும்
நீங்க பிராமணர், நான் வந்து ஒரு சூத்ரன், அதனால நான் வந்து உங்களுக்கு சேவை செய்கிறேன், அதனால இதை தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி அவர் வந்து அந்த பையெல்லாம் தூக்கிட்டு வந்ததாக வரலாறுகள் கூறுகிறது. அதுக்கப்புறம் ஆனால் ராமதாசரை பற்றின விவரங்கள் வந்து எழுதப்படலை. இவங்க பூரி வந்ததுக்கு அப்புறம் பூரியில வந்து சைத்தன்ய மகாபிரபுவை அவர் சந்திக்கிறார். சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு வேண்டிய அறிவுரைகள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறார் தினம் தினம். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுவை பொறுத்த வரைக்கும் இந்த இயக்கத்தை முன்னோக்கி நடத்தி செல்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோஸ்வாமிகள் தான். சைத்தன்ய மகாபிரபுக்கு அடுத்து முக்கியமான ஆச்சாரியர்கள் யாருன்னா ஆறு கோஸ்வாமிகள். இந்த ஆறு கோஸ்வாமிகளுக்கும் சைத்தன்ய மகாபிரபு பிரத்யேகமான நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஆன்மீக அறிவை, ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பிரத்யேகமாக நேரம் செலவு பண்ணியிருக்கிறார்ன்றதை இந்த ஆறு கோஸ்வாமிகள் வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம். சிறப்பாக ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு அவர் சொல்றது என்னன்னா, என்ன சொன்னார்னா, இப்போதைக்கு உங்க அம்மா அப்பா வந்து இருக்கிறாங்க, நீங்க அம்மா அப்பாவுக்கு சேவை செய், கூடவே ஸ்ரீமத் பாகவதத்தை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பக்தரிடமிருந்து கற்றுக்கொள். அதுதான் அவர்கிட்ட கட்டளை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கட்டளை கொடுத்தார். ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு ஸ்ரீமத் பாகவதம் பாராயணம் தான் சொல்லியிருக்கார். அதனால திரும்பி இவர் வந்து காசிக்கு பனாரஸ்க்கு வந்து ஒரு அந்த பெயர் சொல்லப்படலை. யாருக்கிட்ட அவர் கற்றுக்கொண்டார் பாகவதம்னா ஒரு பெரிய ஆள்கிட்ட தான் கத்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பற்றி குறிப்பிடப்படலை. ஆனா அவர்கிட்ட இந்த கத்துகினனுடைய விளைவாக ஆஹ் இ- எப்படி ராம பக்தர்கள் ராமாயணத்தை உயிர் மூச்சாக கொள்றாங்களோ அப்படி கிருஷ்ண பக்தராகிய ரகுநாத பட்ட கோஸ்வாமிக்கு பாகவதத்துல வந்து ஆழ்ந்து அது எப்படி 18,000 ஸ்லோகத்தையும் அவருடைய மூச்சாக பாடுவாராம். அது எப்படின்னா ஒரு டியூன்ல இல்ல, பாகவதத்தை 3 4 மெட்டுகள்ல பாடுவாராம். பாகவதம் ஒரு ஸ்லோகம் படிக்கிறதுக்கே நம்மளால ஆகல, 4 5 அந்த மெட்டுகள் ராகத்துல அவர் பாடுவாராம் பாகவதத்தை. அந்த அளவுக்கு திறம்பட பாகவதத்துல ஆழ்ந்து அதுல அந்த மூழ்கி இருந்திருக்கிறார். அவருடைய தாய் தந்தையார் மறைந்ததுக்கு அப்புறம் மீண்டும் ஒரு சந்திப்பு, அவர் 2 முறை சந்திக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. அது ஒரு 2 சந்திப்பும் வந்து ஒரு 7 8 மாசத்துக்கு ஓடுது. அப்ப மீண்டும் சந்திச்சப்ப, அதே பூரியில சந்திச்சப்ப அவர் வந்து அவருக்கு பிரத்யேகமாக நீ போயிட்டு ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் உதவியாளனாக இருன்னு சொல்லிடுறார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய மனம் இல்லை சைத்தன்ய மகாபிரபுவை. ஆனால் ஒண்ணு மட்டும் பக்தர்கள் நல்லா புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஆன்மீக குருவோடமும் கடவுளோடமும் கூட இருக்கிறத விட அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பகவானை பார்ப்பதை விட பகவானை பற்றி கேட்பது தான் முக்கியம். அது போல பகவத் பக்தர்களோட இருக்கிறத விட அவர்களுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதைதான் ஆறு கோஸ்வாமிகளும் செஞ்சிருக்காங்க. ஆறு கோஸ்வாமிகள் நினைச்சிருந்தா சைத்தன்ய மகாபிரபு நீங்க கடவுள், நீங்க எங்கே இருக்கிறீங்க, நாங்க உங்களோட இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இதே ஒரு நிகழ்வு நிறைய பக்தர்கள் வாழ்க்கையில இப்படிதான் நடந்திருக்கு. கர்தம முனிவர் பாத்தீங்கன்னா, கர்தம முனிவருடைய மகன் வந்து கபிலதேவர். கடவுளே கடவுளே மகனா வந்தா யாருன்னா போய் தனியா போய் தவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா கர்தம முனிவர் தவம் தான் பண்ணார் மகனை விட்டுட்டு. இப்படியாக நாம் சு- அந்த பகவானோட இணைந்து ஒரு சுகம் இருக்கு பாருங்க, அந்த சுகத்தை கூட பக்தர்கள் விரும்புறதில்ல. எங்க போனாலும் சேவை தான் முக்கியம். நான் சுகம் அளிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமே இந்த சிக்ஸ் கோஸ்வாமிகள் நமக்கு சொல்லல. இப்ப யோசனை பண்ணி பாருங்களேன். சைத்தன்ய மகாபிரபு கடவுள், கடவுள் இருக்கிறார், கடவுளோட இருக்கிறது தான் முக்தி, இல்லையா? அதுதான் எல்லா பக்தருமே விரும்புறோம், அதுதான் இலக்கே. ஆனால் அவர் அது கூட ஒரு விதமான சுயநலம். அந்த சுயநலம் கூட நம்ம வச்சுக்க கூடாது. அவரை பிரிந்து அந்த பிரிவுல அவர் கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுவதே சிறப்பு அப்படின்னு வாழ்ந்தாங்க ஆறு கோஸ்வாமிகள். எந்த விதத்திலையும் தன் சுகம் பார்க்கல. சுயநலம் அப்படின்னா அது அங்க பூஜ்யமாக இருக்கிறது. ஆறு கோஸ்வாமிகளை நம்ம பார்க்கிறோம்ல, அந்த பாட்டிலே பாடுங்க, கந்தல் துணியை கட்டிக்கொண்டு. சனாதன கோஸ்வாமி தனக்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த கம்பளி, அதையும் கொடுத்துட்டு கிழிஞ்ச கம்பளியை வாங்கிட்டார். போன வாரம் பார்த்தோம். ஏன் ரகுநாத பட்ட கோஸ்வாமி சுகமா இருந்திருக்கலாம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு என்ன கட்டளை இட்டாரோ அதை தான் நான் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்
பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்தை கரைச்சி குடிச்சிருக்கார். உயிர் மூச்சாக வாழ்ந்திருக்கிறார். பாகவதம் தான் என் உயிர் மூச்சு, ஏன்னா அதுதான் இடப்பட்ட கட்டளை. அதை எடுத்துக்கொண்டு அதை நல்ல முழுமையாக படித்து விட்டு அவர் வந்து ஆஹ், விருந்தாவனம் செல்கிறார். விருந்தாவனத்துல ரூப கோஸ்வாமியினுடைய சங்கத்துல அவர் வந்திருக்கிறார். ரூப கோஸ்வாமி தான் எல்லா கோஸ்வாமிகளுடைய தலைவர்னு நமக்கு தெரியும். ரூப கோஸ்வாமி ஒரு கட்டளை இட்டார் இவருக்கு, நீ வந்து ராதா கோவிந்தரை கவனித்துக் கொள் அப்படின்னு. இவருக்கு ரெண்டே வேலை தான். ரூப கோஸ்வாமி இட்ட ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிகள் இட்ட கட்டளைகளை அவர் நிறைவேற்றுவது, பாகவதம் படிப்பது. அவர் பாகவதம் படிக்கிறது மட்டும் இல்லாம சிறந்த பாடகரா இருந்திருக்கிறார். இந்த 6 கோஸ்வாமிகளை ரகுநாத பட்ட கோஸ்வாமி தான் எதுவும் இலக்கியம் எழுதல, எதையும் மொழிபெயர்க்கல, எந்த ஒரு இலக்கியத்துக்கும் உரை எழுதவில்லை. எழுதியிருக்கலாம், ஆனால் தென்படவில்லை என்றுதான் இதிகாசத்துல சொல்லப்படுது. ஒருவேளை ஏதாவது எழுதியிருக்கலாம் இவர், ஆனா பொதுவா எதுவும் காணப்படவில்லை. அவரது ரகுநாத பட்ட கோஸ்வாமியினுடைய இலக்கியங்கள் அவ்வளவா காணப்படவில்லை. அப்ப என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த விக்கிரகங்களுக்கு சுயமா அவரே வந்து விக்கிரகங்களுக்கு அஹ், இப்போ பாருங்க, கிருஷ்ணருடைய புல்லாங்குழல்னா அந்த புல்லாங்குழல செஞ்சிருக்காரு. கிருஷ்ணருடைய அந்த இப்ப பாருங்க, கழுத்துல போடுற மாலைகள், அணிகலன்கள், அதெல்லாம் அவரே செஞ்சிருக்காரு. ஒரு பக்தரே பகவானுடைய ஆபரணங்களை செய்யறாருன்னா அதுல எவ்வளவு பக்தி இருந்திருக்கும்னு பாருங்க. நாமெல்லாம் கடையில வாங்கி மாட்டிடுறோம் கிருஷ்ணருக்கு, இல்லையா? பூ மாலை கூட எவனா கட்டி வச்சிருந்தாங்கன்னா வாங்கி மாட்டி விட்டுறோம். விக்கிரக வழிபாடுன்றது ஒரு சாமானியமான வேலைன்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. அது வந்து ஒரு மிக உயர்ந்த தியானம். அதுலதான் இந்த கோஸ்வாமிகள்லாம் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தா, அப்போ உங்களுக்கு விக்கிரக வழிபாடுன்னா என்னன்னு தெரியும். அப்போ ராதா கோவிந்தருக்கு இவரே நகை செஞ்சு மாட்டியிருக்காரு. இவரே துணிகளை தச்சு போட்டிருக்கிறார். எவ்வளவு அதுல தியானம் இருந்திருக்கும் பாருங்க. அதே மாதிரி ஹரே கிருஷ்ண மாமந்திரம் இவர் பாடினாருன்னா எல்லாருமே அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து மதி மயங்கி போயிடுவாங்களாம். மயங்கி கீழே விழுவாங்களாம். பாகவதம் வந்து இவர் தொடர்ந்து பாட்டா பாடுவாராம். 18,000 ஸ்லோகத்தை பாட்டா பாடுவாராம். அப்படி பாட்டா பாடும்போது நடுவுல வந்து அந்த பக்தி பரவசத்துல தொண்டை அடிச்சு மயங்கி கீழே விழுந்துருவாராம். ரகுநாத பட்ட கோஸ்வாமியினுடைய சிறப்பே அதான். அவ்வளவு சிறப்பா கேட்கறவங்க எல்லாம் பாகவதத்துல உள்ள இறங்கிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமி பாகவதத்திலே ஆழ்ந்திருக்கிறார். பாகவதத்தை பத்தி அதுக்கப்புறம் அந்த இவருடைய வரலாற்றை எழுதுறவங்க வந்து இந்த பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை நிறைய எழுத ஆரம்பிச்சார். பாகவதத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் வேற வகுப்புகள்ல உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். ஏன்னா பாகவதமே தான் நம்ம சனிக்கிழமை முழுவதும் பாகவதத்திற்கு நம்ம விட்டுருக்குறோம். பாகவதத்தினுடைய 10 முக்கியமான அஹ், விஷயங்களை பற்றி அவர் சொல்லி கொடுத்திருக்கார் மக்களுக்கு. அவரிடம் பாகவதம் படிச்சவங்க எல்லாம் வந்து பா பாகவத பாகவதத்தை வந்து கரைச்சி குடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து பாகவதம் கேட்டாங்கன்னா அவங்க பாகவதம் நிகழ்வுலே உள்ள இறங்கிடுவாங்க. அப்ப தூய பக்தியை தான் பாகவதம் வந்து முழுக்க முழுக்க போதிக்கிறது. பாகவதத்துல எங்கேயுமே வந்து வேற விஷயங்கள் தர்ம அர்த்த காம மோட்சமே கிடையாது. 6 கோஸ்வாமிகளுடைய வாழ்க்கையில வந்து மோட்சத்துக்கு கூட இடம் கிடையாது. அங்கு வந்து சேவையை தவிர வேற எதுக்கும் இடமே கிடையாது. மோட்சத்தை நம்ம சம்பிரதாயத்துல விரும்புறதே கிடையாது. மோட்சத்தான் நம்ம ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது நமக்கு மோட்சம்தான் பெருசா தோணும். எப்படியாவது இந்த பௌதிக உலகத்தை விட்டு போனா போதும் அப்படின்ற ஒரு பயம் எப்பொழுதும் சாதாரண பக்தர்களாகிய நமக்கு இருக்கு. அது இல்லைன்னும் சொல்ல முடியல. பேக் ஹோம் பேக் டு காட் தான் நமக்கு முக்கியமா தெரியுது. ஆனா நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய கொள்கை யதா ததாவா விததாதோ லம்பட்டோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரக. உலகத்துல நமக்கு என்ன நடந்தாலும், என்ன கஷ்டங்களை அனுபவித்தாலும், கிருஷ்ணரை அடைவது, கிருஷ்ண அன்பை அடைவது, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, அதுதான் குறிக்கோள். வேற எதுவும் குறிக்கோள் இல்லை. பகவானனுடைய நாமத்தை அவருடைய திருப்திக்காக சொல்றது. பகவான் நாமம் சொல்றதும் தொண்டுதான். பாகவதம் படிப்பதும் சேவை, தோண்டு. பக்தர்களுக்கு பாகவதர்களுக்கு செய்யற சேவையும் தோண்டு. பகவானை விட பக்தர்களுக்கு சேவை செய்யறது தான் பக்தர்கள் ரொம்ப விரும்புறாங்க. எந்த ஒரு வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் நேரடியாக ராதாகிருஷ்ணருக்கு சேவை செய்யறது இல்ல.
அவருடைய சகாக்களுக்கு 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 தான் சேவை செய்யறாங்கன்றத நம்ம பல லீலைகளை பார்க்கிறோம். இந்த ஆறு கோஸ்வாமிகளும் அப்படிதான். நேரடியாக நாங்க போய் சேவை செய்யறோன்னே இல்லை. பகவத் பக்தர்களுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து எப்பொழுதும் மற்ற பக்தர்களோட அவங்க உறவாடும் போது நான் மிக தாழ்ந்தவன்றத உண்மையாவே வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இஸ்கான்ல இருந்து பக்தர்கள் சொல்லும்போது நான் ரொம்ப ஃபாலன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உண்மையாகவே தங்களை தாழ்மையான நிலையில வச்சுதான் அவங்க வந்து எல்லா உறவுகளையும் நெறிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ரகுநாத பட்ட கோஸ்வாமி கடைசி கோஸ்வாமியாக இருந்தாலும் எந்த விதத்திலையும் மற்ற கோஸ்வாமிகளுக்கு தாழ்ந்தவர் இல்லைன்னு தான் அந்த இலக்கியங்கள்ல அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதுறவங்க எழுதுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பணிவை காமிச்சிருக்கிறாரு, அந்த அளவுக்கு பாகவதத்தை கரைச்சு குடிச்சிருக்கிறாரு. எல்லா மக்களையும் பிரச்சாரத்துல வந்து எல்லா மக்களையும் ஹரே கிருஷ்ண மாமந்திரம் பாடி ஈடுபடுத்தி இருக்கிறார். சங்கீர்த்தன இயக்கத்துக்கு பாடுறவங்க வேணுமே. இவங்கெல்லாம் இலக்கியத்தை எழுதினாலும் சங்கீர்த்தனம் தான் நமக்கு வந்து அஹ், அஹ், நம்மை கொண்டு போக போகுது. பகவத் பக்தியை நமக்கு கொடுக்க போகுது. கிருஷ்ண பிரேமியை நமக்கு கொடுக்க போகுது. கலியுக தர்மம் வந்து நாம சங்கீர்த்தனம் தான். நாம சங்கீர்த்தனம் யஷ சர்வ பாப விநாசனம் பிரணாமோதுக சமனஸ்தம் நமாமி ஹரிம்பரம். பாகவதத்தினுடைய இறுதியே வந்து இறுதி முடிவு வந்து நாம சங்கீர்த்தனம் தான். எல்லா யுகங்களுக்கும் பாகவதம் பொருத்தமானது தான். பாகவதம் இந்த யுகத்துக்கு தான் அப்படின்னு இல்லை. ஆனா அதுலயும் நாம சங்கீர்த்தனம் தான் மேன்மையானதுன்றத இப்ப 12வது காண்டத்துல நம்ம படிக்க போறோம். அதனால அதையெல்லாம் வந்து இப்ப ரகுநாத பட்ட கோஸ்வாமி வாழ்ந்து காட்டியிருக்கார். பாகவதமும் நாம சங்கீர்த்தனம் ரெண்டும் முக்கியம். அது செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அவங்க எல்லாம் இலக்கியம் எழுதினாங்க, வழிமுறைகளை காட்டினாங்க, கோயில்களை நிர்வாணம் பண்ணாங்க. இவர் வந்து எல்லா மக்களையும் அதுல ஈடுபடுத்திட்டார், வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இவரும் வந்து ஒரு மஞ்சரின்னு சொல்லப்படுறார். மற்ற மஞ்சரிகளோடு சேர்ந்து இவரும் ஆறு கோஸ்வாமிகளும் மஞ்சரிகள் தான். மஞ்சரிகள் யாருன்னு நான் போன வகுப்புகளில் சொல்லிட்டேன். அவர்கள் வந்து மிக மிக கோபிகள் ஒரு விதத்துல முக்கியம்னாலும் அந்த கோபிகளை விட ஒரு படி அதிகமாக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா இவர்களுக்கு ராதாகிருஷ்ணருடைய அந்தரங்க லீலையில இடம் உண்டு. கோபிகள்லாம் விலகி போயிடணும். ஆனா இவர்கள் சிறு இளம் பெண்களாக இருக்கிறதுனால உள்ள வந்து அனுமதி உண்டுன்னு எழுதுறாங்க, ஆச்சாரியர்கள் எழுதுறாங்க. இவ்வாறாக ஆறு கோஸ்வாமிகளை வந்து நான் சொல்லி முடிச்சிட்டேன். இவர் ரகுநாத கோஸ்வாமியை பற்றி மற்ற விவரங்கள் பாகவதம் படித்தது, நாம சங்கீர்த்தனம் செய்தது, மிக அருமையாக ரூப கோஸ்வாமிக்கும் சனாதன கோஸ்வாமிக்கும் சேவை செய்து தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சார் அப்படின்றத தவிர வேற விவரங்கள் இல்லை. இதோட வந்து ரகுநாத பட்ட கோஸ்வாமியை நான் முடிக்கிறேன். பக்தர்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்ல போறேன். அடுத்த வகுப்பு அடுத்த வகுப்பு இல்லை நமக்கு. அடுத்த வகுப்பு ஜன்மாஷ்டமின்றதுனால விடுமுறை. அதுக்கப்புறம் வந்து ஒரு வகுப்பு ஆறு கோஸ்வாமிகளை பற்றின விவரங்களை நானே கேள்வியாக கேட்பேன். நீங்களா பதில் சொல்லணும். கேள்விகள் கொடுக்கப்படாது. நான் இன்னைக்கே அதை செய்யலான்னு பார்த்தேன். இன்னும் ரொம்ப நிறைய கேள்விகளை தயார் பண்ணணுன்றதுக்காக நான் கேள்விகளை தயார் பண்ணேன். நானே பொதுவாக கேள்வி கேட்பேன், நீங்கள் வந்து பதில் சொல்ல வேண்டும். அவ்வளோதான். இப்போ இந்த ஆறு கோஸ்வாமிகளை பற்றியோ இல்லை பொதுவாக ஏதாவது உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பணிவான வணக்கங்கள் மாதாஜி. இவர் எந்த மஞ்சரி மாதாஜி? ராமநாத பட்டம். அந்த மஞ்சரி பேர் போட்டிருந்தாங்க, ஆனா நான் அது மறந்துட்டேன் மாதாஜி. அடுத்த வாரம் நான் சொல்றேன். ஓகே. ஒருத்தருக்கும் அந்த ரூப மஞ்சரி, ரத்தி மஞ்சரி அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தி மஞ்சரி, ராக மஞ்சரி, குணமஞ்சரி அப்படின்னு பேர் இருக்குது. எந்த மஞ்சரி எந்த மஞ்சரின்னு பொதுவா வச்சுக்கிட்டேன். சில இடங்கள்ல மாத்தியும் போடுறாங்க. அதனால நான் வந்து கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் சிறப்பா இந்த ஆறு கோஸ்வாமிகளும் ஆறு மஞ்சரிகள் மட்டும் நான் உங்களுக்கு வந்து எடுத்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட்டுறேன். இவங்க மஞ்சரி மாதாஜி. அப்ப பிரபுபாதா மஞ்சரிக்கு மஞ்சரி சேவை செய்யறா. பிரபுபாதா மஞ்சரிகளுக்கு சேவை செய்யறது தான் அப்படி இல்லையா? பிரபுபாதரும் அந்த பிரசாதத்தை மாதிரி வரக்கூடியவர் தான். ஆனா இந்த ஆறு கோஸ்வாமிகள்ல அந்த மஞ்சரிகள்ல இல்ல என்ன மாதாஜி? இல்ல மஞ்சரிகள்ல இல்ல அவர் அது கீழே ஏதோ ஒரு மஞ்சரிக்கு அவர் இல்ல சேவை அந்த செய்யற அந்த மாதிரி. லைன்ல இருக்கிறவர் தான். ம்ஹும். அந்த லைன் அந்த இதுல இல்லைன்னா இந்த சம்பிரதாயத்துல இணையவே முடியாது. அந்த மஞ்சரிகளுக்கு சேவை செய்யறவர் அப்படி இருக்கலாம் அப்படியா மாதாஜி? இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும். நித்திய சூரி தான் பிரபுபாதர். ஆனா எக்ஸாக்டா அவர் யாரு அப்படின்னு சொல்லல. மேல இருந்து அனுப்பப்பட்டவர்.
சக்தி ஊட்டப்பட்டவர், சக்தியாவேஷ அவதாரம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகே மாதாஜி, நன்றி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ராஜலட்சுமி மாதாஜி. ஹரிகிருஷ்ண மாதாஜி. மாதாஜி அந்த தண்டவக்கரன் இருக்கிறாரு தான், சிசுபாலண்ட தம்பி. ம் அவர் யாரு கொண்டது? கிருஷ்ணரா? அதை நான் கிருஷ்ணர். கொஞ்சம் மறந்துட்டேன். ஆமா ஆமா ஆமா. கிருஷ்ணர் தண்டவக்கரனை கிருஷ்ணர் தான் கொள்றாரு. அதான் எந்த சந்தர்ப்பத்துல இதுன்ற? பின்னாடி வரும் மாதாஜி, நம்ம கிருஷ்ணா புக்ல படிக்க போறோம். பின்னாடி தான் வர்றாரா இன்னும்? வரும். சிசுபாலனை கொண்ட பிறகுதான் தண்டவக்கரனை. அது ஒரு பெருசான ஒரு நிகழ்வு இல்லை, அப்படியே ஒரே நிமிஷத்துல கொண்டுடுவாரு. பெருசா ரோகண ம். அந்த ரோகண ரிஷின்னு சொல்லி ஒரு மகாராஜ், அது அவர் வந்து யாரு? சுதகோ சுவாமியின் அப்பாவா தகப்பனா? இல்ல 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 இல்ல. இல்ல இல்ல, அவர்கிட்ட சூதகோட்ட அப்பா மாதாஜி. ரோமன சவுண்ட் ரோமன ரோமரஸ், யா யா, சூதகம் சார் அப்பா மாதாஜி. அது அப்படித்தான் நான் Sure. கேள்விப்பட்டேன். நான் உங்களை கேட்ப மாட்டேன். அதுக்கப்புறம் தான் சுத்த கோஸ்வாமியை அவரு உட்கார வைக்கிறார் பீடத்துல. பலராமர் தானே கொல்றார். அவர் ம். தகப்பனே, என்ன Yeah. தகப்பன் தானே அவர்? ஆமா, அவர் தகப்பன் தான். இவரை கொல்றாரு, ஆனா அவருடைய மகனை அரியணையில உட்கார வைக்கிறார் பாகவதம் பேசுறதுக்குன்னு சொல்றாங்க. அது சுத்த கோஸ்வாமியான்னு தெரியல. ரோமஹர்ஷன ரிஷி. ரோமஹர்ஷன். அவர் தான் அந்த புல்ல அது போட்டு அப்பா. புல்ல தொட்டு அவரை கொன்னுடுறார். அவருடைய மகன் சுத்த கோஸ்வாமியான்னு பார்க்கணும், பார்த்துட்டு. அவருக்கு அவரே தான் கொல்றது மாதாஜி, காரணம் சூதக வந்து சுவாமி. யா அவர் லெக்சர்ஸ் கொடுக்க ஒரு எலும்பே இல்லையா, ஸ்ரீமத் பாகவதம் கொடுத்து ஆமா கொண்டிருக்கும். ஆமா. அது ஒரு வைஷ்ணவ அபராதம் மாதிரி அப்படி. இல்ல, தெய்வ குற்றம் இல்ல, பலராமர் தெய்வம். ம்ஹும். வைஷ்ணவ அபராதம் ஒரு அபராதம்னா கடவுளுக்கே அபராதம் பண்ணலாமா? சரி, ஒரு பக்தனை பார்த்து நீ நிக்கலனா கூட அதுவும் தப்பு தான். ஆனா அந்த பொதுவா பக்தர்கள் வந்து மன்னிச்சிருவாங்க. பகவானும் பொதுவா மன்னிப்பார். ஆனா உள்ள இருக்கிற அகங்காரம் ரொம்ப அதிகம் தான், மன்னிக்க முடியாது. ம்ஹும். அப்போ நீ பாகவதம் பேசுறதுக்கு தகுதி இல்லைன்றாருல்ல பகவான் தானே. அதுக்கு உனக்கு பாகவதம் பேசக்கூடிய தகுதியை கொடுக்கறது யாரு? பகவான். பகவானுக்கே நீ மரியாதை செலுத்தணும்னா பாகவதம் பேசி என்ன பிரயோஜனம்? அதுக்குதான் பகவான் வந்து தொட்டு ஒண்ணுமே பெருசா கொடுமை எல்லாம் பண்ணல. ஒரு புல் எடுத்து வைக்கிறார், அவர் செத்து போறார். ம்ஹும். ஆனா அங்க இருக்கிற முனிவர்களுக்கெல்லாம் தெரியுது அவர் இப்ப எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணதுன்னு. அதனால அவங்க வந்து ஒன்னும் சொல்லாம பகவானே இப்ப அடுத்த ஆள் இல்லாம இருக்கிறோமே நாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த என்ன இருந்தாலும் ஒரு கொலை பண்ணா அதுக்கு வந்து பிராயச்சித்தம் உண்டு. ம்ஹும். அவர் தவறுதான். த- த- மரணத்தை கொடுக்கறதே தெய்வம் தான். ம்ஹும். உலகத்துல மரண தண்டனையை கொடுக்கறது யாரு? கடவுள் தானே. ம்ஹும். ஆனால் அவருக்கு உரிமை இருந்தாலும் அவர் வந்து லீலை புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் தீர்த்த யாத்திரை போறார் பலராமர். ஆஹா, ஓகே. அந்த முனிவர்களுக்கு அவரே சொல்றார், நான் வந்து ஒரு உதாரணமா இருக்க விரும்புறேன், அதனால நான் தீர்த்த யாத்திரை போறேன், பிராயச்சித்த மாட்டோம் அப்படின்னு சொல்றார். அவருக்கு தீர்த்த யாத்திரை போகணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்னு, குருஷேத்திர போரை வந்து அவரு தவிர்க்க விரும்பினார். குருஷேத்திர போர்ல அவர் இருந்தா அங்க போய் ஆகணும். ரெண்டு பேர்கிட்டயும் சமாதானமோ ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். அதையும் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காகவும், ரெண்டு காரணத்துக்காக அவர் தீர்த்த யாத்திரை போறார். ம்ஹும். மற்றது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்று நாங்கள் அபிஷேகம் பண்ணா பிறகு தீர்த்தம் குடிக்கலாம் தானே? 8 மணிக்கு தான் இங்க அபிஷேகம் பண்றாங்க மாதாஜி. குடிக்கலாம், 12 மணிக்கு மேல குடிக்கலாம். 12க்கு பிறகா குடிக்கலாம்? ஆனால் பொதுவா இப்ப யாராலையாவது நிர்ஜலா இருக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தண்ணி இல்லாம விரதம் இருக்க முடியலன்னா தண்ணி குடிக்கலாம். ம்ஹும். முக்கியமா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, எல்லா விரதங்களிலும் இப்ப நான் விரதம் இருந்துட்டு ஒரு சிலர் நான் பார்ப்பேன், அவங்க தண்ணி இல்லாம விரதம் இருப்பாங்க, ஆனா படுத்துருவாங்க. ம்ஹும். சேவைதான் முக்கியம். அதுக்கு வந்து நீங்க நல்ல தண்ணி குடிங்க, ஜூஸை குடிங்க. அதுவும் முடியலையா, ஏதோ ஒன்று ஏகாதசி பிரசாதம் சாப்பிட்டுட்டு நிறைய ஜெபம் பண்ணலாம், நிறைய சேவை பண்ணலாமே. நமக்கு சேவை ரொம்ப முக்கியம்ல. கண்டிப்பா அன்னம் சாப்பிடக்கூடாது. நல்ல வகை வகையா நம்ம சாப்பிட்றது இல்ல, அதெல்லாம் மறுநாள் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்றோமே. விரதம் இருந்தா பகவானை நினைக்கிறதுக்கு சாதகமா இருக்கும். அதனால விரதம் இருக்கிறது நல்லது. நம்மால முடியலன்னு வச்சுக்கோங்களேன், நான்லாம் பேசுற ஆளு. இப்ப என்னால அந்த சின்ன வயசுல நிர்ஜலா இருக்க முடிஞ்சது, இப்ப இருக்க முடியல நிர்ஜலா. ஏன்னா தொண்டை போயிடுது. அதுக்கப்புறம் நான் பேச முடியாது, இல்ல வேற எந்த சேவையும் பண்ண முடியாது. அதனால நான் தண்ணியோ ஜூஸோ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். மாதாஜி, ஆ தீர்த்தம் கூட நானும் அதே கணக்கு மாதாஜி. நெரிச்சல் இல்ல, ஆ. ஏகாதசி பிரசாதம் கூட இல்ல, சாப்பிடாம இருக்க முடியல. நோய் உள்ளவங்க, ரொம்ப வயசாயிட்டவங்களுக்கு எல்லாம் விரதமே தேவையில்லை. அதனால இருக்க முடியல. நான் அதான் வந்து ஏகாதசி பிரசாதம் இல்ல, சாப்பிடதான் முக்கியமா சரி. நம்ம செய்ய வேண்டியது ஜபமும்
நிறைய ஆமா. ஜபம் பண்ணணும் ஏன்னா செய்யணும். அது நின்னு போயிடுறது. தூக்கமா வந்து படுக்கையில படுத்துட்டு தூங்குறதுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு உட்காந்து நல்லா செய்யணும். நடந்து ஜெபம் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் நீங்க சொல்றதுல நான் ஏத்துக்கிறேன். சரிதான் சரிதான் மாதாஜி. ஏன்னா அதெல்லாம் சரி. இளமையா இருக்கும்போது செய்யணும் கண்டிப்பா. நான் இளமையா ஆமா. இருந்தப்பெல்லாம் 25 ஏகாதசிக்கு சமம் நிர்ஜலம் தான் இருப்பேன். 12 மணிக்கு மேலதான் ம். எதுவுமே உள்ள போகும். ஆனா இப்ப ம். இப்ப முடியல. உண்மையை தானே சொல்லணும் பக்தர்களுக்கு நடுவுல. இப்ப என்னால முடியல. ஆமா. 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 அதனால நான் வந்து எனக்கும் முடியல. எல்லா ம். விரதங்களும் தண்ணியோட இருக்கிறேன். தண்ணி மட்டும் குடிப்பேன். ம். அது அது ஒரு பரவாயில்லையே, எனக்கு அதுவும் தண்ணி மட்டும் இல்ல, குடிச்சுட்டு இருக்க இதுவும் ஒரு முடியல. இப்ப இன்னும் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதுவும் முடியாமல் போகலாம். தெரியல. அதனால சரி அதை மேடம். பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். எது நம்மால ம். முடியுதோ அதை முழுசா செய்யணும். அதான் வேற ஒண்ணும் செய்ய முடியாம போயிடுறது. அதுக்கு இது தேவையில்லைன்னுட்டு நான் பண்றேன். முழுசா நல்ல ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். ஆமா. நல்ல ஆழ்ந்த ஜெபம் பண்றதுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் வேணும். அப்புறம் உங்களோட கதைகள் இந்த மாதிரி சொல்றது கேட்க முடியல. அது ஒரு கறக்கமா இருக்கு. அதுக்கு நம்ம நல்ல ஏதாவது சாப்பிட்டு நல்லா கேட்கலாமே, கதை கேட்கலாம், அந்த பாகவதம் பிடிக்கலாம், அதை கேட்கலாம். அதனால நான் வந்து அதனால அது அதுதான் நல்லது. சரியா? ம். ஆ, சரி. ஓகே. தேங்க்யூ மாதா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. விஷ்ணு பிரியா மாதாஜி. ம். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண பிரபு மாதாஜி. கோபிநாத். எஸ், சொல்லுங்க. இன்னைக்கு அம்சவாகன சிவா வந்திருக்காங்களா, அதை பத்தி? நான் இன்னும் ஹரே போல. கிருஷ்ண மாதாஜி. அம்சவாகனர் வந்து அம்சவாகன சிவா மாயப்பூர் மாயப்பூருக்கு அவர் வந்திருக்காங்களா மாசம் மலையில? மாசம் வந்துடுறாரு இங்க. எதுக்கு வராருன்னா பகவானை தரிசிக்கிறதுக்கு சிவபெருமான் அவரே வரார். இந்த அம்சவாகனார் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பரிக்கிரமா வகுப்புகள்ல நிறைய சொல்லியிருக்கேன். பரிக்கிரமால வந்து ஒரு இடம் வரும். அந்த இடத்த நைமிசாரண்யம்னு சொல்றாங்க. மாயாப்பூர்ல இல்லாத இடமே இல்லை, எல்லாமே இருக்கு. குருக்ஷேத்திரம் இருக்கு, ஸ்ரீரங்கம் இருக்கு, எல்லா இடமும் இருக்கு. அப்போ இங்க நைமிசாரண்யமும் இருக்கு. இந்த நைமிசாரண்யத்துல, மாயாப்பூர்ல இருக்கிற நைமிஷாரண்யத்துல கௌர பாகவதம் நடக்குது. பாகவதம் இல்ல, கௌர பாகவதம். அப்போ கௌர பாகவதம் நடக்கும்போது சிவபெருமான் அதுல பங்கு கொள்ளணும்னு ஆசைப்படுறார். ஆசைப்படும் போது அவர் வேகமா போலான்னா அந்த காளை மாடு வந்து மெதுவா போகுது. அதனால அதை விட்டுட்டு பிரம்மா கிட்ட கடன் கேட்கிறார். நீங்க கொடுங்களேன், உங்களுடைய அம்சத்தை கொடுங்களேன்னு. இந்த இடத்துல அம்சவாகனார்னா பிரம்மா கிடையாது, சிவன். சிவன் அம்சத்துல ஏறிட்டு வராரு. வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சுயம்புவா இருக்கு அந்த விக்கிரகம். அன்னப்பறவை இருக்கும். அந்த அன்னப்பறவை மேல சிவபெருமான் இருப்பார். இதுல ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, நம்ம மாதிரி ஆளுங்கெல்லாம் கூட அங்க போய் அபிஷேகம் பண்ணலாம். நாங்க ஒரு சாதாரண நாள்ல போயிட்டு அந்த சிவபெருமானுக்கு சுயம்புவா வந்தவர் ஆச்சே, பாகவதம் கேட்கிறார். 12 மகாஜனங்கள்ல உயர்ந்தவர். அதனால நாங்கெல்லாம் அபிஷேகம் பண்ணோம் அவருக்கு. அவர் மாசம் மாசமோ அது எப்போ வருஷத்துக்கு ஒரு முறையும் இங்க வந்துடுறார். அவரே வர்றார். இதை வந்து திருடர்கள்லாம் திருடின்னு போறதுக்கு பார்த்தாங்க. திருடத்துக்கு என்ன இருக்கு, அவர் வந்து இது கல் விக்கிரகம் தான். ஆனா எப்படியும் அவனுங்களால கொண்டே போக முடியல. சில விஷயங்கள்ல வெற்றி பெறுகிறார்கள் திருடர்களும் கொள்ளையர்களும் இஸ்லாமியர்களும். விக்கிரகங்களை உடைச்சு போடுறது, இந்த ஆட்டம் போடுறதெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள். சில விஷயங்கள்ல வெற்றியே பெற முடியல. இவர் அந்த மாதிரி ஒன்றும் பண்ண முடியல. அம்சவாகனார் அழகா ஒரு சின்ன கோயில் தான் இருக்கு. அதுல வச்சு அவங்க இப்ப பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் மாயாப்பூருக்கு வந்து போன வருஷம் கூட வந்தார், இந்த வருஷமும் வராருன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போய் அவரை தரிசிக்கலாம். நான் இன்னும் பார்க்கல அவரை. நான் போய் பார்ப்பேன். அபிஷேக் ஆயிட்டு மாதாஜி. ஆ, அது அபிஷேக் ஆயிட்டு இருந்துச்சா உடனே இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு. அதை நிறுத்திட்டு இந்த கிளாஸ் அட்டன் ஓகே 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 ஓகே. நீங்க அதை பார்க்கலாம். நீங்க அபிஷேகம் ஆரம்பிச்சிருச்சா நீங்க வந்து ஆன்லைன்ல பார்க்கலாம். பாருங்க. ஆ, ஹரே கிருஷ்ணா. பத்மாவதி மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி எனக்கு ஜெனரல் டவுட். ஆ, நம்ம கேளுங்க. நேவேத்தியம் பண்ற துளசியை போட்டு தானே நேவேத்தியம் பண்றோம். அந்த துளசியை சாப்பிடலாமா மாதாஜி, இல்ல என்ன சாப்பிடலாம் பண்ணலாம்? சாப்பிடலாம். ஏன் சாப்பிடக்கூடாது? சரி, ஓகே மாதாஜி. சாப்பிடலாம். அது பொதுவா வந்து துளசியை வந்து அப்படி நம்ம மற்ற விஷயங்களை அப்படியே மென்னு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி மெல்லக்கூடாது. அப்படியே அது ஒரு மரியாதையோட, அதே சமயத்துல தொண்டையிலும் சிக்காமல் ஒரு டெக்னிக்கா அதை சாப்பிடணும். சாதத்தோட வச்சு அதை எப்படியாவது உள்ள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ஏன்னா அது பகவான் திருவடியில வச்சது. அதனால அதை வந்து ரொம்ப கரகரன்னு மெல்லாம அப்படியே ஒரு இதுவா வச்சு உள்ள அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணணும். ஓகே மாதாஜி. ம்.
ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நான் எல்லாம் மென்னுதான் மாதாஜி முழுங்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரியாது. இந்த இலை லேசா துளசியை பாம்பு வந்து அப்படி போட்டு அப்படி, ஏன்னா அது தாயார் இல்லையா, ஆமா நம்ம புனிதப்படுத்துறதுக்காக உள்ள அனுப்புறோம். அவங்கள போட்டு மற்ற விஷயங்களை இப்போ ஒரு பட்டாணியை மெல்றோம்னு வச்சுக்கோங்க, எப்படி மெல்றோம்? இல்ல எந்த ஒரு விஷயத்தை மென்னுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க, துளசியை மட்டும் மெல்லக்கூடாதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. ஒன்னும் வந்து கொஞ்சம் டெக்னிக்கா, ஆனா தொண்டையிலும் சிக்காம அப்படி அது ஒரு ஒரு இலகுவாக நீங்க அது உள்ள சத்து முழுங்கணும். அப்போ இலகு தொண்டையில அதனால யோசிக்கிறது. சில பேர் வச்சு வாயில வச்சு கர்ற கர்ற கர்றன்னுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது எந்த எந்த ஒரு புனிதமான விஷயத்தோட நம்ம சம்பந்தப்படும் போது கொஞ்சம் உணர்ந்து செயல்பட வேண்டும், அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அபக்தர்களுக்கெல்லாம் நம்ம போடுற பிரசாதத்தில் துளசி வந்துச்சுன்னா எடுத்து கருவேப்பிலை மாதிரி தூக்கி வேற வச்சிருவாங்க. அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். என்ன பண்ணுவேன், போனா போதுன்ட்டு அவங்க எச்சத்தட்டுல இருந்தோ இல்லை அவங்க அங்க போய் சிங்க்ல அப்படி தட்டை அப்படி போட்டுருவாங்கல்ல, அப்ப போய் பொறுக்கி எடுத்து நான் அதை சாப்பிட்டுருவேன். ஏன்னா என் துளசி பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணப்பட்டது கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல நான் வந்து கவனமாக இருப்பேன். இது ரொம்ப கவனமாகவும் இருக்க முடியாது, ஏன்னா சில கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் துளசியை கீழே போட்டு வச்சிருப்பாங்க. விஷ்ணு கோயில்கள்லாம் நீங்க போனீங்கன்னா அனுமானுக்கு ஆக்சுவலா துளசி போடக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா துளசி என்பது ராதாராணிக்கே கிடையாது, தாயார் லக்ஷ்மிக்கும் கிடையாது, விஷ்ணு தத்துவங்களுக்கு மட்டும்தான். நித்யானந்தர், சைத்தன்ய மகாபிரபு, விஷ்ணு தத்துவங்கள், கிருஷ்ணர், இவங்களுக்கு மட்டும்தான், சக்கரத்தாழ்வார், நரசிம்மர், இவங்களுக்கு மட்டும்தான் அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்ப எப்படி அனுமானுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா? அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த அனுமான் கோயில், விஷ்ணு கோயில்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி எல்லா இடத்துலையும் கீழே மிதிப்படுது. இதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகிகள், கோயிலை நடத்துறவங்க செய்யணும். இது வருத்தத்துக்குரிய விஷயம். அதை நாம வீட்டுல கையாளும் போது ஜாக்கிரதையா கையாளணும், அவ்வளவுதான். இப்ப நிறைய துளசி, இவ்வளவு துளசி வருதுன்னா நம்ம அதை சாப்பிட முடியாது. இவ்வளவு துளசி வருது, அதை கொடுத்துருவாங்க யாருன்னா. அதை பத்திரமா எடுத்து வச்சு நல்லா மண்ணு தோண்டி, மண்ணை போட்டு கால் மிதிக்காத இடமா வச்சு, சில பேர் நதியில போட்டுடுறாங்க. நதியில போடுறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா நதியில அந்த மாதிரி நிறைய பேர் கொட்டினாங்கன்னா என்ன ஆகும்? அதனால பூமியில வந்து நல்ல பள்ளம் தோண்டி வீட்டுல சின்ன இல்ல ஒரு மண் தொட்டி வச்சிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல, அதுல போட்டு நல்லா மூடிட்டீங்கன்னா சரி. நான் பெரும்பாலும் அதை தான் செய்யறேன். ஒரு ஒரு துளசி சாப்பிடலாம், ஒரு 4 துளசி சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாலை அளவு துளசியே சாப்பிட முடியாது. அதையும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலா நம்ம யோசிக்கணும். அதுக்கு தான் இந்த ஒரு இதுவை உங்களுக்கு தரேன். இந்த கோயில்ல இருந்து துளசி மாலை கிடைக்குதுன்னா அதை அங்கேயே விசிறி வச்சுட்டு வராங்க சில பேர், அதுவும் தவறு. பகவான் கிட்ட இருந்து கிடைக்கிற பிரசாதம் வீட்டு வரைக்குமாவது நம்ம கொண்டு வரணும். பத்திரமா கொண்டு வந்து கொஞ்ச நேரம் வச்சு அதை மரியாதையா அதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து மண்ணுல புதைக்கிறதோ இல்லை எப்படி அதை வைக்கிறதோ அப்படி பார்த்துக்கலாம். சரியா? வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஸோ வகுப்பை முடிக்கிறேன். அடுத்த வகுப்புல கண்டிப்பாக ஆறு கோஸ்வாமிகளை பற்றின கேள்வி பதில்கள் மட்டுமே இருக்கும். நான் சொல்லாத சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு, அதுவும் நான் வந்து ஆறு கோஸ்வாமிகளை பற்றி நிறைய விஷயங்கள் விடுபட்டு இருக்கு, அதெல்லாம் மீண்டும் ஒரு குறிப்பு எடுத்து நான் வந்து சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு ஒரு ஓவர்வியூ கோர்ஸ் மாதிரி, ஒரு கிளாஸ் மாதிரி நான் வந்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பிரம்ம சமிதா படிக்க ஆரம்பிச்சிடலாம். வாஞ்ச கல்பதரிபஸ்ஸ கிருபா சிந்து பேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. வைஷ்ணவேபியோ நமோ நமக. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி, நன்றி மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி.